Hi friends, welcome to SK Moto Drive. இன்றைக்கி நம்ம பார்க்குற கார் பார்த்திங்கன்னா Volkswagen Taycanங்க. இந்த மாடல் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது ரம்னி Volkswagen. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து வெர்ச்சூஸ் GT லைனுடைய ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ அது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வந்து டாப் லைன் 1 லிட்டர் இது Taycan மாடல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனோட வாக் அரவுண்ட் இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த Taycan வந்து பார்த்திங்கன்னா ஒரு SUV கேட்டகரியில் வருதுங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா Volkswagenோடைய பேட்ச் இங்கே இருக்குது. இங்கே வந்து க்ரோமில் வந்து லைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் ஃபுல்லாமே க்ரோம்ஸ் பீடிங்ஸ் வந்துருக்குங்க. இதில் வந்து ஃபாக் லேம்ப்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த ஃபாக் லேம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னரிங் லேம்ப்ஸாகவும் ஆக்ட் ஆகும். நீங்கள் லெஃப்ட் கார்னர் திருப்பிங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆன் பண்ணலாம், நைட் விசிபிலிட்டிக்கு வரும். அதேமாதிரி ரைட் டர்ன் திரும்புகிறப்ப ரைட்டுடைய ஆன் பண்ணலான்னு இதனோட விசிபிலிட்டி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். இது ஒரு ஃபியூச்சர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியோடைய கலர்ஸும் ப்ளஸ் 40+ சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து நான் ஸ்லைடில் கொடுக்குறேன். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஏரோடைனமிக்லி டிசைன்னால இந்த லைன்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. 4 லைன்ஸ் வந்து வந்திருக்குங்க. ஸோ Volkswagenனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பில்ட் குவாலிட்டியில் வந்து டாப் நாச்சாக இருக்கும். உங்களுக்கு இந்த கட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸோட கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்குங்க. இந்த இடத்துல லைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கேப்ஸ் வந்து அன்ஈவனாக இருக்காது, ஈவனாக இருக்கும். டோர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஸ் எல்லாமே ஈவனாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஜெர்மன் பில்ட் குவாலிட்டியில் இது ரொம்ப இதுவாக இருக்குங்க. வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 205, 55 ஆர் 17 இன்ச்சஸ் வீல்ஸ் இதை கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஒரு கிளாடிங்ஸ் வந்து நல்லா வந்திருக்குங்க. வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2651 mm வீல் பேஸ் இருக்குது. அதனால் வந்து ஒரு பெரிய காரோடைய உங்களுக்கு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். உள்ள லெக் ரூம் ஸ்பேஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. இது நல்லாவே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் போனதுனால 2651 mm வந்து நல்லாவே கிளியராக இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா 189 mm இருக்கிறனால ஸ்பீட் பிரேக்கரில் நம்ம இடிக்காது, நம்ம தைரியமாக போகலாங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஒரு 50 லிட்டர்ஸ் வந்து வந்திருக்குங்க. இதனோட இதில் பெட்ரோல் மட்டும்தான். அதே மாதிரி சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு க்ரோம் லைன்ஸ் வந்து வந்திருக்கு. பட்டன்ஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் மாடல் தான், அதனால் இந்த சென்சார்ஸ் இங்கே இருக்குங்க. இங்கே வந்து ஒரு க்ரோம் பீடிங்ஸ் வந்திருக்கு. மேலே வந்து ரூஃப் ரைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சன்ரூஃப் வந்து வந்திருக்குங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேசர் வெல்டல் ரூஃப்னு சொல்லுவாங்க. Volkswagen பழைய மாடலில் போலோவிலேருந்து எல்லாமே இந்த இடத்துல வந்து மற்ற பிராண்ட்ஸ்லாம் இங்கே ஒரு பீடிங்ஸ் மாதிரி வந்திருக்குங்க. ஸோ Volkswagenல அந்த இது வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது லேசர் வெல்டட் ரூஃப்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பீடிங்ஸே இதில் இருக்காதுங்க. ஒரே லைன் தான் இருக்கும் டோட்டலாகவே. நம்ம ரியர் வியூ பார்க்கலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாய்லர்ஸ், இன்பில்ட் ஸ்பாய்லர்ஸ் வந்து வந்திருக்குங்க. டிஃபாகர் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஒரு ரியர் வைப்பர்ஸும் வந்திருக்கு. Volkswagenோட பேட்சிங் இங்கே இருக்குது. கனெக்டிங் LED டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து கனெக்டிங் LED டெயில் லேம்ப்ஸ் வந்து இந்த மாடலில் தான் Taycanல தான் லான்ச் பண்ணாங்க. இது வந்து நைட் டைம் விசிபிலிட்டிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த ஃபுல்லு கனெக்டிங் லைட்ஸு கீழே வந்து Taycanங்கிற பேட்சிங் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. TSI இன்ஜினுடைய பேட்சிங் இருக்குது. சென்சார்ஸ் வந்து 3 சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து க்ரோம்ஸு வித் ரிஃப்ளெக்டர்ஸோட வந்திருக்குங்க. பூட் ஸ்பேஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு பார்சல் ட்ரே வந்து வந்திருக்குங்க, பெரிய பார்சல் ட்ரே. இங்கே ஒரு லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்திருக்குங்க. ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பிளாக் கலரில் தான் உங்களுக்கு ஹேண்டில்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு லைட்டு சில்வர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இது ஒரு SUV டைப்புனால உங்களுக்கு ஈஸியாக உள்ளே வந்துடலாம். பெரியவங்க வர்றதுக்கு ஏறி இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 LED லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு 2 பேர் மட்டும் போகிறதா இருந்தால் ஒரு ஆம்ரெஸ்ட்டு 2 கப் ஹோல்டர்ஸோடு இருக்குங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் மவுண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. இது குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்கன்னா நம்ம அந்த சீட்ஸ் வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா லெதர் சீட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. டாப் எண்ட் மாடலு. 2 C டைப் சார்ஜர்ஸ் இருக்குது. இதில் வந்து 2 AC வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க.
லெக்கு பார்த்திங்கன்னா அடிக்குவேட்டு லெக் ரூம் இருக்குது. நாங்கள் வெளியிலே சொன்ன மாதிரி நான் அந்த வீல் பேஸ் ஜாஸ்தி இருக்கனால உள்ளே வந்து லெக் ரூம் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குங்க. இது நல்லா ஸ்கூப் பண்ணியிருக்கனால உங்களுக்கு கால் நல்லா உள்ளே வச்சுக்கலாம். இங்கே ஒரு பேக்கெட் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரிக்ளைனிங் ஆங்கிள் ஓகே, தலையும் வந்து இடிக்காதுங்க, நல்லா ஹைட் இருக்குது. இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கவங்க உட்காந்தாலும் மேலே இடிக்காது. இறங்குறதும் ஈஸியாக தான் இருக்குது, உங்களுக்கு வந்து தலை இடிக்கலை. ரெண்டு வந்து பாட்டில் ஹோல்டர்ஸும் நல்ல ஒரு பவுச்சஸ் எதுனா நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் 2 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஃப்ரண்ட் ரோவுடைய கம்ஃபர்ட் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த Volkswagen-உடைய பில்டு குவாலிட்டி வந்து இதாங்க பாருங்கள். அந்த தண்ட் எஃபெக்ட் வருது பாருங்கள் சாத்தினோன்னே. அது இல்லாமல் 3 ஸ்டேஜில் ஓப்பன் ஆகும் பாருங்கள். இது இடத்துல ஒன்று, செகண்டு, தேர்டு. ஸோ அந்த ஒரு பில்டு சாலிட் பில்டுங்கிறது அந்த 3 ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகும். எந்த லெவல் வேணுமோ அந்த லெவல் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் மிரர்ஸோடைய கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த லாக்கிங் பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சீட் பார்த்திங்கன்னா பவர்டு சீட்ஸு டாப் லைனுங்கிற மாடல்னால உங்களுக்கு ரிக்ளைனிங் எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட்ஸ் இதிலே பண்ணிக்கலாம். ஹைட் மூமெண்ட்ஸும் இதிலே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 6 way அட்ஜஸ்டபிளில் இதில் வந்துடுதுங்க. லைட்ஸ் வந்து கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸு, ஹெட்லைட் லெவலர்ஸ் இங்கே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரிங் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மேலே டாப் அண்ட் கீழே வந்து நம்ம மாற்றிக்கலாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேக் அண்ட் ரீச்சுமே இது அந்த மூமெண்ட்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக வந்து எஸ்யூவிஸில் வந்து இது அது ஒரு சில மாடலில் மட்டும்தான் இது கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஃபியூச்சரு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் மூவ் பண்ணிக்கலாம், மேலேயும் கீழேயும் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பெடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது 80 டிரான்ஸ்மிஷன், 1 லிட்டர் இன்ஜினில் 80 டிரான்ஸ்மிஷன் தான் வரும். அதில் வந்து உங்களுக்கு பெடல் ஷிஃப்டர்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மேனுவலாக நீங்கள் ரன் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாங்க. வால்யூம் கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. க்ரூஸ் கண்ட்ரோலோடைய பட்டன்ஸ் இங்கே வந்துடுதுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. டிஜிட்டல் மீட்டர்ஸோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே வந்திருக்குங்க. இந்த இடத்துல எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஆவரேஜ் ஃபியூவல் எல்லாமே இதில் அந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, நேவிகேஷன் எல்லாமே இதில் வந்திருக்குங்க. ரிவர்ஸ் கேமரா எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ ரிவர்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸோட நீங்கள் வந்து ரிவர்ஸ் வந்து மூவ் ஆகும். ஏசி வந்து இங்கே ப்ளோயர்ஸ் இருக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடியல் ஸ்டாப் நம்ம சிக்னலில் இது ஸ்டாப் வர அந்த பட்டன்ஸ் இருக்குது. இது வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து வந்துடுதுங்க. உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. ஏசியோடைய கண்ட்ரோல்ஸ், ஏர் கேருங்கிற டெக்னாலஜி இருக்குது, பியூரிஃபை டெக்னாலஜி. சி டைப் சார்ஜர்ஸ் 2 வந்திருக்கு. 12 volt சார்ஜர் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து பட்டன்ஸ் இங்கே இருக்குது. இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் எனேபிள்டாக அதனால் இங்கே வச்சுக்கலாம். கீ வந்து இதாங்கன்னா Volkswagen கீ. ஸோ இது கீ மேனுவல் கீயும் கொடுத்துருக்குறாங்க. பூட் அண்ட் அன்லாக் ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குங்க. ஒரு அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வேணால் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டிமிங் மிரர்ஸு. 2 லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்இடி லேம்ப்ஸ் வந்து இங்கே ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சன்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டன்ஸ் இங்கே இருக்குது. சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஆட்டோ ஒன் டச் ஓப்பன்னா 1 touch க்ளோஸ் தான் சன்ரூஃபு. ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்வீட்டர்ஸ் வந்து இங்கே இருக்குங்க. 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக வந்திருக்கு. ஸோ க்ளவ் பாக்ஸ் வந்து ஒரு டீசெண்டாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் கிரே கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு டெக்ஸ்சர்ஸ் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக்ஸ் வந்து நல்ல ஒரு ஹாட் பிளாஸ்டிக்ஸாக இருக்குது. இந்த இது கார்பன் ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியம் லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர், ஒரு பியானோ பிளாக் கலரில் ஃபினிஷிங் இருக்குது. இதுவும் நல்ல லுக்காக இருக்குங்க. அண்டர் தை சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா 100% இருக்குது டிரைவருக்கு. இந்த ஹாட் சீசனில் வந்து இப்போ நம்ம ஒரு 11 o'clock ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைமில் ஹீட்டாக இருக்காது. இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு டிரைவருக்கு வந்து நல்ல கூலிங் ஆகிடுதுங்க. இது நல்ல ஹாட் சீசனில் இதுக்கு நல்ல ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த Volkswagen டைகனுடைய 1 லிட்டர் இன்ஜினுடைய கம்ப்ளீட் ட்ரைவ் இப்போ நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் இது தாங்க. இதில் நிறைய பேச்சஸ் எல்லாம் இருக்குது. இதில் சஸ்பென்ஷன் நம்ம பார்க்கலாங்க.
பேட்டோல்ஸில் விடுறப்போ உங்களுக்கு நாய்ஸ் பெருசாக உள்ள எதுவும் கேட்கல. சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு நம்ம ஒரு சாஃப்டாக தான் வச்சுருக்குது. உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு தூக்கி போடுற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக தான் வச்சுருக்குது. இந்த ஹோல்ஸில் விடுறப்போ உங்களுக்கு ஸ்டீரிங் வைப்ரேஷன் சில மாடலில் வரும். பட் இதில் வந்து ஸ்டீரிங்கில் வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஜெர்மன் கார்ஸில் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் கண்ட்ரோல்ஸு. ட்ரைவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் இன்ஜினுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டர்போ சார்ஜ்டு இன்ஜினு. உங்களுக்கு 115 PS பவரும் 178 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டர்போ சார்ஜ்னால உங்களுக்கு பிக்கப்பும் நல்லாயிருக்கும். இன்ஜின் நாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்லைட்டாக மினிமலாக தான் கேட்குதுங்க. இப்போ நம்ம இதில் பிரிட்ஜில் வந்து அந்த ஜாயின்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாய்ஸ் ஒன்றும் வரல. நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஏறி இறங்குறோம், பெருசாக நாய்ஸ் உள்ள வரல. பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம்மு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்குவேட்டாக தான் இருக்குது. நம்ம பாயிண்ட் பண்ண இடத்துல கரெக்டாக வண்டி நிற்கிதுங்க. ஸ்டீரிங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. சிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குங்க. உங்களுக்கு ஹைவேஸ் எடுக்கிறப்ப அந்த ஒரு டைட்டன் ஆகும் ஸ்டீரிங்கு. பிரேக் அடிக்கிறோம், அந்த ஹெட் நோட் மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்ல அடிக்குவேட்டான பிரேக்கிங் தான் கொடுத்துருக்குறாங்க. இனிஷியல் பிக்கப்பும் நல்லாவே இருக்குங்க. இதில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் வருது, ஏடியும் வருதுங்க. 1.5 லிட்டர் நம்ம அந்த வெர்ச்சூஸில் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே டைகோன்லேயும் கொடுக்குறாங்க. அது வந்து பர்ஃபார்மன்ஸு லைக் பண்ணுறவங்க அந்த மாடலில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 PSம் 250 Nm டார்க்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 100 to 110 100க்குள்ளே நம்ம ட்ரைவ் பண்ணுவோம், அந்த அதுக்கு மேலே நான் ட்ரைவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாடல் வந்து நல்லா ஆப்டாக இருக்குங்க. மைலேஜும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஹைவேஸ்க்கு ஒரு 17 வரைக்கும் மைலேஜ் கிடைக்குங்க. சிட்டியில் வந்து ஒரு 12 to 13 வரைக்கும் உங்களுக்கு சிட்டியில் மைலேஜ் வரும். சர்வீஸ் இன்டர்வல் பார்த்திங்கன்னா இவங்க 15,000 ஒன்ஸ் தான் சர்வீஸ் இன்டர்வல் இவங்களுடைய ஃபோக்ஸ்வேகன்து. ஸோ அது கால்குலேஷன் பார்த்திங்கன்னா 38 பைசே பர் கிலோமீட்டர் அவங்க கிளைம் பண்ணுறதுங்க. ஏசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. நல்லா கேபின் வந்து ஃபுல்லாக கூலிங் ஆகிடுச்சிங்க. ஏசி த்ரோவும் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் விசிபிலிட்டி பார்த்திங்கன்னா பேனட் ஒரு 80% தெரியுதுங்க. ஸோ அதனால் டிரைவர் ஜட்ஜ் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரைட் சைடில் மிரர் கேப் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் ரைட்டு திரும்புகிறப்பையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணி திரும்புறதுக்கு நல்ல ஈஸியாக தான் இருக்குங்க. ஓவரால் கிளாஸ் விசிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வென்டிலேட்டட், நல்ல ஒரு கேபின் வந்து நல்ல லைட்ஸ் விசிபிலிட்டியாக தான் இருக்குதுங்க. சரி, இப்போ ஒரு யூடர்ன் நம்ம பார்ப்போங்க. யூடர்ன் ஈஸியாக தான் இருக்குது. ரிட்டர்ன் டு சென்டர் கரெக்டாக ஆயிடுதுங்க. ஸ்டீரிங் வீலு 5.05 வந்து இதனோட டேர்னிங் ரேடியஸு. நம்ம ஒரு டேர்ன் பண்ணால் ஷார்ட் டேர்னில் கரெக்டாக அதுவே ஹோம் பொசிஷனுக்கு வந்துடுது. ரோட் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஜெர்மன் கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் தான் வந்து ஒரு பேஷனேட்டாக இருக்கும். உங்களுக்கு ஜெர்மன் கார்ஸ் நல்லா ஆப்டாக இருக்கும். டிரைவிங் டைனமிக்ஸ் அவங்க எப்பயுமே டிசைனிங் வந்து ரொம்ப நல்லா டாப் நாச்சாக பண்ணியிருப்பாங்க. வெளியில் அவுட்டர் நாய்ஸும் பெருசாக கேபின்குள்ளே உள்ள கேட்கலைங்க. ஸோ லைட்டான ஒரு நாய்ஸ் தான் இருக்குது. பெருசாக வந்து ஏசி நாய்ஸ் தான் உங்களுக்கு இருக்குள்ளேயே. அவுட்டர் நாய்ஸ் பெருசாக எல்லாம் உள்ள கேட்கலைங்க, ஏர் நாய்ஸு. ஸோ கட் பண்ணி ட்ரைவ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க. ட்ரைவ் மோட் இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடு வேணும்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து நம்ம இப்போ கீழே ப்ரெஸ் பண்ணோன்னா எஸ்ன்ட்டு வந்துருச்சு பாருங்கள். அது இன்னும் வந்து பர்ஃபார்மன்ஸு ஜாஸ்தி கொடுக்குங்க. நல்லாவே அந்த ஒரு புல் தெரியுது பாருங்கள். நார்மலாக போகிறதுக்கும் அதுவும் நம்ம வேணால் அந்த ஹைவேஸில் போகிறப்ப அந்த ஸ்போர்ட்ஸ் ஓவர்டேக் அது மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் ஹில்ஸ் போகிறப்ப ரைட் ப்ரெஸ் பண்ணோன்னா மேனுவல் வந்துடுதுங்க. M3 அந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா கியர் ப்ளஸ் ஆகுது. இதிலே வந்து நம்ம கியர் டவுன் பண்ணோன்னா இங்கே டவுன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணுறது இந்த ரைட் சைடில் இருக்குது. இது வந்து நல்ல ஃபியூச்சருக்கு டிரைவர் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இதிலே பண்ணிக்கலாங்க. வேணும் நீங்கள் நார்மலாக வேணும்னா நீங்கள் வந்து திருப்பி ப்ரெஸ் பண்ணால் ட்ரைவ் மோடுக்கு வந்துடும். ட்ரைவ் மோடில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ட்ரைவ் மோடே போதும். நீங்கள் ஓவர்டேக்கு மற்ற இதுக்கு வந்து நீங்கள் மேனுவல் மோடு வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஹைவேஸில் ஸ்போர்ட்ஸ் மோட் லைக் பண்ணி ஓட்டுனா ஸ்போர்ட்ஸ் மோட் நீங்கள்
போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த Volkswagen டைகனோடைய கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இந்த வண்டியை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து நம்ம ரமணி Volkswagenோடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன், ஷோரூம் டீட்டெயில்ஸ். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.